ஓம் சரவணபவாய நமக. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சாந்தி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம மேஷ லக்னத்தின் ஜாதகர்களுக்கு குரு தசை நடந்தால் என்ன பலன், சனி தசை நடந்தால் என்ன பலன், புதன் தசை நடந்தால் என்ன பலன், இப்படி நம்ம நிறையா ஃபீல்ட்ஸை ரிலேட் பண்ணி குட் டைம் அப்புறம் வீக்கான டைம் அப்படின்றத கேபி சிஸ்டம் நட்சத்திர நாடியில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் ஹாரோஸ்கோப்பையும் வச்சு பார்க்க போகிறோம். இதுதான் அந்த எக்ஸாம்பிள் ஹாரோஸ்கோப். ஸோ இந்த ராசி சக்கரத்தில் கிரகங்களை நீங்கள் கவனிங்க. விருஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் கேது, சிம்மத்தில் குரு, தனுசில் ராகு, மகரத்தில் செவ்வாய் சனி, கும்பத்தில் சூரியன் சுக்கிரன், மீனத்தில் புதன் இல்லையா. இப்போது இந்த கிரகங்களை எல்லாம் நம்ம நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் கேபி சிஸ்டம். இப்போ இந்த சார்ட்டை நீங்கள் கவனிங்க. இந்த ஒரு ஜாதகருக்கு ஓகே, இப்போ ப்ரெசண்ட்டாக குருவினுடைய தசை, சுக்கிரனுடைய புக்தி நடந்துகிட்டு இருக்குது. குருவினுடைய தசை என்ன பலன் கொடுக்கும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ குருவை நம்ம இப்போது பார்க்க போகிறோம். குரு பாருங்கள், 5ஆம் பாவம் 10ஆம் பாவம் அப்படின்றது இருக்கா. குரு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறது 5ஆம் பாவத்தில் ராசி சக்கரத்தில் இல்லையா. குருவினுடைய நட்சத்திராதிபதி சுக்கிரன், 2ஆம் பாவம் 3ஆம் பாவம் 7ஆம் பாவம். சுக்கிரன் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறது 11ஆம் பாவத்தில். கரெக்டாக. ஸோ உப நட்சத்திராதிபதியுமே கூட சுக்கிரனே ஆகிறாங்க. ஸோ இந்த குருவினுடைய தசை என்ன பலன் கொடுக்கறதுக்கு கேப்பபிளாக இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். குருவினுடைய கெப்பாசிட்டி என்ன இந்த ஹாரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பார்க்கலாம். ஏன்னா இந்த ஜாதகருக்கு வயசு அப்படின்றது பார்த்தோம்னா 32 இல்லையா. ஸோ பணம், சம்பாத்தியம், வேலை, இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணலாம். பாருங்கள், இங்கே 2ஆம் பாவம் இருக்குது. பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு சேவிங்ஸ் ஆகட்டும், ஓகே, அல்லது ஒரு ஃபேமிலி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகட்டும் 2ஆம் பாவம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ 2ஆம் பாவம் இருக்குது. அதே போல் 11ஆம் பாவம் அதோட சேர்ந்து இருக்குது. 11ஆம் பாவத்தில் குரு இருக்குது. ஸோ 2, 11 அப்படின்றது ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு தேவைக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்குது. குருவினுடைய தசை கொடுக்கறதுக்கு ரொம்ப தயாராகவே இருக்குது. ஓகே, நல்லா இருக்குது பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து இந்த மாதிரி ஒரு பிளானட்டரி பொசிஷன்ஸ் இருக்கிறப்போ பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்றத இப்போ பார்க்கலாம். பிஸ்னஸ் அப்படின்னாலே 7ஆம் பாவம் ரொம்ப முக்கியம் இல்லையா. 7ஆம் பாவம் அப்படின்னால்தான் பப்ளிக் கஸ்டமர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்போ 7ஆம் பாவம் இருக்குது, அதோடு சேர்த்து 2ஆம் பாவம் 11ஆம் பாவம் இருக்குது. ஸோ தாராளமாக பிஸ்னஸ் இவங்க பண்ணலாம் இல்லையா. எந்த மாதிரி பிஸ்னஸ் செய்யலாம் இப்போ பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸ் ஒரு வீடியோலையுமே கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஹோட்டல் பிஸ்னஸுக்கு எந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த காம்பினேஷன் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. 2ஆம் பாவம் அப்படின்றது சாப்பாடு சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் இருக்குது. அதே போல் 7ஆம் பாவம் அப்படின்றது கஸ்டமர்ஸ் இருக்குது. ஸோ அதோடு சேர்த்து 11ஆம் பாவம். ஸோ சாப்பாடு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸுமே கூட இவங்க தாராளமாக செய்யலாம். ஓகே, அதை தவிர்த்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயே ரொட்டேஷன் செஞ்சுமே கூட இவங்க விவகாரங்களை செஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது, ட்ரேடிங் செஞ்சுக்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்குமே கூட குருவினுடைய தசை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, கல்யாண வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம நிறைய வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 2ஆம் பாவம் 7ஆம் பாவம் 9, 11 அப்படின்றது சப்போர்ட்டிவ் பாவம் அப்படின்ட்டு. ஸோ 2ஆம் பாவம் இருக்குது, 7ஆம் பாவம் இருக்குது, கல்யாணத்துக்கு தேவைப்படுற பாவம் இருக்குது, சப்போர்ட்டிவ் பாவமான 11ஆம் பாவமுமே கூட இருக்குது. ஸோ கல்யாண வாழ்க்கைக்கு தசை ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் குரு இருக்கிறது 5ஆம் பாவத்தில். நம்ம இந்த 5ஆம் பாவத்தையுமே கூட வீக்கர் சைடாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வீக்கர் சைட்னா என்ன, பொசசிவ்னஸை கொடுக்கும், எக்ஸ்பெக்டேஷன்ஸை கொடுக்கும். பார்ட்னர் என்ன செஞ்சாலுமே அந்த பார்ட்னரினுடைய செயல் மேலே கமெண்டிங் செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒன்று குத்தம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணும். பொசசிவ்னஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். காதல் அப்படின்ற ஒரு விஷயமே கூட 5ஆம் பாவம் தான். ஸோ ஓவராலாக குரு தசை எல்லா ஃபீல்டுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரே ஒரு ஃபீல்டுக்கு மட்டும் ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. அது என்ன ஃபீல்டு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டி. ஓகே,
பணம் இருக்குது, நல்ல வேலை இருக்குது, பிஸ்னஸ் செஞ்சாலும் சூப்பராக நடக்கும். அப்புறம் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன குறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க என்ன தான் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணாலுமே கூட அந்த ப்ராப்பர்ட்டியை ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது. அதை சேல் பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு கண்டிஷன் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ரீசன் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். குரு 5ஆம் பாவத்தில் இருக்கிறது முக்கியமான ரீசன். ஓகே, 5ஆம் பாவத்தில் இருந்து அந்த குருவினுடைய அடுத்த இன்னொரு பாவம் அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் பாவமும் நீங்கள் பக்கத்திலே பார்க்க முடியுது. 5, 10 அப்படின்றது நட்சத்திரத்தில் நீங்கள் நட்சத்திரத்துலேயும் உபநட்சத்திரத்துலேயும் 3ஆம் பாவத்தை பார்க்க முடியுது. ஸோ இந்த 3ஆம் பாவம், 5ஆம் பாவம், 10ஆம் பாவம் அப்படின்றது திசையில் இருந்தால் ஓகே, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி விஷயங்களில் கொஞ்சம் வீக்கான பாவங்கள் தான் இது ஓகே. ரொம்ப நாளைக்கு மேலே எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிலையும் இருக்க முடியாது. சேல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது அட் த எண்ட் ஆஃப் த டே அனலைசிஸ். சேல்க்கான காம்பினேஷன் இது. ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணாலும் ஏதாவது ஒரு புக்தி சப்போர்ட்டிவாக இருக்கிறப்போ பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஆனால் அடுத்தடுத்த புக்திகள் வீக்கர் சைடாக வர்றப்போ அதை சேல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நாளைக்கு வச்சுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் குரு தசை சொல்லுது. ஓகே, லிட்டிகேஷனுக்கு என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். லிட்டிகேஷன் அப்படின்னா ஏதாவது ஒரு தகராறு, கோர்ட்டில் கேஸ் நடக்குது, அது இது அப்படின்ற ஒரு விஷயங்கள். ஸோ அதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கோர்ட்டில் கேஸ் வின் பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே நம்மளோட ஒரு சைடில் 11ஆம் பாவம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அது இந்த ஒரு ஜாதகர்கிட்ட நிறைய நீங்கள் கவனிக்க முடியும் இல்லையா. ஸோ குரு திசையிலையும் இருக்குது, அடுத்து வர சனியினுடைய திசையிலையும் 11ஆம் பாவம் அப்படின்றது இருக்குது, அடுத்து வர புதனினுடைய திசையிலையும் 11ஆம் பாவம் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கோர்ட் கேஸ் வின் ஆகிறதுக்கு பாவங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரே ஒரு கோர்ட் கேஸ், ஒரு கேட்டகரி ஆஃப் ஒரு கேஸ் நடக்குது கோர்ட்டில் அப்படின்னா அதில் மட்டும் வின் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். எது ரிலேட்டடாக அப்படின்னா அகெயின் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக தான். சொத்து விஷயமாக இவங்க ஏதாவது கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க அப்படின்னா அது ஜெயிக்கிறதுக்கு இவங்க வயசாகி இவங்க பசங்களோட ஜாதகம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் அப்போ சக்ஸஸ் ஆகும். இவங்க இருக்கிற வரைக்கும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு கஷ்டம். ரீசன் என்ன? நம்ம தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, 3ஆம் பாவம், 5ஆம் பாவம், 10ஆம் பாவம் அப்படின்றது ப்ராப்பர்ட்டிக்கு வீக்கான பாவங்கள் தான் அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு ரிலேட்டடாக கோர்ட்டில் கேஸ் நடக்கிறப்போவுமே கூட வின் ஆகிறது கஷ்டம்தான். அப்போ காம்ப்ரமைசிங்க்கு தான் போகணும். காம்ப்ரமைசிங்க்கு போய் இவங்க கையார தான் பணமும் கொடுக்கணும். பணம் கொடுத்து காம்ப்ரமைஸ் செஞ்சு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிக்கிறது தான் இவங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு ஹாரோஸ்கோப் இருக்கிறவங்களுக்கு நல்லது. இல்லை அப்படின்னா இவங்களும் அனுபவிக்க முடியாது, கேஸ் போட்டவங்களும் அனுபவிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். ஓகே, எப்போவுமே எல்லாரோடைய ஒரு லைஃப்லேயுமே ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்குறப்போ இப்போ திசை எப்படி இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வர்ற திசையுமே கூட நல்லா இருக்கணும், இருந்தால் தான் ஏறுமுகம். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு அடுத்து வர்ற தசை ஏறுமுகமாக இருக்குமா அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அடுத்து வர்ற தசை என்னது? சனியினுடைய தசை. இவங்களுக்கு இப்போ 32 வயசு, இவங்களுக்கு 38 வயசு ஆகிறப்போ சனியினுடைய தசை ஆரம்பிக்கும். ஸோ பணம் தான் முக்கியம் இல்லையா? பணம் தான் முக்கியம். அப்படி பார்க்குறப்போ பணத்துக்கு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண ஒரு பாவங்கள் சனி தசையில் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். சாரி, 2ஆம் பாவம் 11ஆம் பாவம் இருக்கா சனி தசையில்? கண்டிப்பாக இருக்குது இல்லையா? அதே போல் ட்ரேடிங், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், பணத்தை வச்சு விவகாரம் செஞ்சு பணம் சம்பாதிக்கிற ஒரு விஷயத்துக்கு 2ஆம் பாவம், 5ஆம் பாவம், 11ஆம் பாவம் அதுவும் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது இல்லையா? அதுவும் சந்திரன் நட்சத்திராதிபதியாக இருக்காங்க இல்லையா சனிக்கு, அவங்க 2ஆம் பாவத்திலே போசிட்டாக இருக்காங்க. அப்போ பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் இவங்க ஒருவேளை சாப்பாடு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ குரு திசையில் அப்படின்னா அப்கமிங் திசையுமே கூட நல்லா தான் இருக்குது சாப்பாடு சம்மந்தப்பட்ட ஒரு தொழிலுக்கு. எப்படி? சாப்பாடு அப்படின்னா 2ஆம் பாவம் வேணும், ரெஸ்டாரண்ட் அப்படின்னா 4ஆம் பாவம் வேணும் இருக்குது. 5ஆம் பாவம் அப்படின்றது ரெப்ரசன்டேஷன், அதுவும் இருக்குது. அதே போல் 10, 11 அப்படின்றது அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிற ஒரு பாவங்கள்.
தொழிலை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிற பாவங்கள். ஸோ சனியினுடைய திசையிலையும் இருக்கிறதுனால இவங்களுக்கு 57 வயசு ஆகிற வரைக்குமே கூட சனியினுடைய திசை நடந்துகிட்ருக்கும். தாராளமாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் சனியினுடைய திசை. இங்கேயுமே கூட நீங்கள் கவனிங்க 3, 5, 10 அப்படின்ற பாவங்கள் இருக்குது இல்லையா? ஸோ 3ஆம் பாவம், 5ஆம் பாவம், 10ஆம் பாவம் ப்ராப்பர்ட்டிக்கு அவ்வளோ நல்லது கிடையாது. சேலுக்கான ஒரு இண்டிகேஷனை தான் இந்த அப்கமிங் திசையுமே கூட கொடுக்குது. ஸோ லிட்டிகேஷனுக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக மட்டும் நம்ம இப்போ பேசுகிறோம் லிட்டிகேஷன் அப்படின்ட்டு வரப்போ. ஓகே, அதர் ஒரு விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு லிட்டிகேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் செய்யாத தப்பு அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று வரும் இல்லையா? வாழ்க்கைனா பல அடிகள் விழத்தான் செய்யும் அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, இப்போ யார் எடுத்தாலும் திடீர்னு யார் மேலேயாவது கேஸை தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறது தான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை தவிர்த்து வேறு மாதிரி ஒரு லிட்டிகேஷன்ஸ் கோர்ட்டில் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னா அந்த ஒரு கேசஸில் கண்டிப்பாக வின் ஆகிற காம்பினேஷன் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எல்லாரினுடைய ஒரு ஜாதகத்தையும் கேபி சிஸ்டத்தில் அனலைஸ் பண்ணிக்கிட்டே போகும். இங்கே என்ன பாவம் இருக்கோ அதுதான் வாழ்க்கையிலையும் நடக்கும். ஓகே, அப்போது அந்த பாவங்கள் இல்லை, நமக்கு ஒரு விஷயம் தேவை, அந்த விஷயத்துக்கான பாவம் தசாபுக்திகளில் இல்லை அப்படின்றப்போ நம்ம அது பின்னாடியே இருக்கோம், அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், அதை செயலுக்கு கொண்டு வரணும்னு நிறைய மெனக்கடுறோம் அப்படின்னா நமக்கு அட் த எண்ட் ஆஃப் த டே மிஞ்சுறது டிப்ரெஷன் மட்டும்தான். இங்கே என்ன இருக்கோ அது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால தான் ஜோதிடம் அப்படின்றது ஒரு கூகுள் மேப் மாதிரி. ஸோ நம்ம போகிறோம் ஒரு பாதையில், அந்த பாதையில் இது இருக்குது, அது இருக்குது, பெட்ரோல் பங்க் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ போகிற பாதையில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம அனுபவிக்க முடியும். இல்லாததை நம்ம தேட முடியாது. ஓகே, கூகுள் மேப்பில் இல்லாத ஒரு ஏரியாவை நம்ம தேட முடியாது. அப்போது தேடிக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு மிஞ்சுறது என்ன? சங்கடங்கள் தான் இல்லையா? இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணிட்டு போகணும். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். மேஷ லக்னத்தின் நபர்களுக்கு பிளானட்டரி பொசிஷன்ஸ் இப்படியே இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. பிளானட்டரி பொசிஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்கோ, ஓகே, இப்போ குரு, சந்திரன் இவங்கெல்லாம் நல்ல நல்ல பொசிஷனில் இருக்காங்க. அதனால் லைஃப் இவங்களுக்கு ஜம்முன்னு போகும். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு 8ஆம் பாவத்தில் இருக்குது, 12ஆம் பாவத்தில் இருக்குது, 6ஆம் பாவத்தில் இருக்குது அப்படின்னா கிரகங்களை நான் சொல்கிறேன் இருந்து திசையில் புக்திகளில் சம்மந்தப்பட்டுக்கிட்டே போகுது, அப்கமிங் திசைகளில் சம்மந்தப்பட்டுக்கிட்டே போகுது அப்படின்னா அதுக்கான பாசிட்டிவ் சைட்ஸுமே இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு லைஃப்பில் முன்னாடி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஹாரோஸ்கோப் இருந்தாலுமே கூட லைஃப் நல்லா தான் இருக்கும். எல்லாம் நம்ம எடுத்துக்கிறதின் மேலே தான் ஃபைனலி டிபெண்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம எல்லா வீடியோஸையும் பார்த்துக்கிட்டே வாங்க. இன்றைக்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது சாந்தி. ஓம் சரவண பவாய நமக. நன்றி.